வடகிழக்கு பருவமழை துவங்கி தமிழ்நாடு முழுக்க பரவலா மழை பெஞ்சிட்டு வருது. இந்த மாதிரியான நேரங்கள்ல வானிலை மையத்திலிருந்து சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் நிறங்கள்ல அலர்ட் கொடுக்கப்படுது. இந்த எச்சரிக்கைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த எச்சரிக்கை கொடுத்தா என்ன பாதிப்புகள் ஏற்படும்? எப்படி நாம பாதுகாப்பா இருக்கணும்? இதை எல்லாத்தையும் பத்தி விரிவா பார்க்கலாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பா தினசரி வானிலை நிலவரம் கண்காணிக்கப்பட்டு மண்டல வாரியா மழைப்பொழிவு பற்றி அறிவிக்கப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு வருது. ஒரு பகுதிக்கு வானிலை மையம் ரெட் அலர்ட் கொடுக்குதுன்னா அங்க அதி கனமழை 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும்னு கணிக்கப்படுது. 20 சென்டிமீட்டருக்கு மேலதானேன்னு அலட்சியமா எடுத்துக்க கூடாது. காரணம் 20 சென்டிமீட்டருக்கு மேலன்னா 50 சென்டிமீட்டராவும் இருக்கலாம், 100 சென்டிமீட்டரா கூட இருக்கலாம். இது எல்லாமே ரெட் அலர்ட்ல தான் வரும். இதுதான் வானிலை மையத்துடைய உச்சபட்ச எச்சரிக்கை. இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்படும் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய அதி கனமழை, பலத்த காற்றுடன் கூடிய அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. பெரு வெள்ளம், இயற்கை பேரிடர் உள்ளிட்ட அபாயங்கள் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தான சூழல் அமைய வாய்ப்பு இருக்கிறதால மக்கள் உடனடியா பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்றது நல்லது. தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பான இடத்துக்கு மாத்திட்டு அவங்களும் தற்காலிகமா இடம்பெயர்றது நல்லது. அதிகபட்ச மழை பொழிவால வெள்ளப்பெருக்கு ஏற்படுங்கிறதால பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியா இறங்கிடுறது நல்லது. போக்குவரத்து துண்டிப்பு, நீண்ட மின்தடை, உணவு தட்டுப்பாடு மாதிரியான சூழல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால உணவுப் பொருட்கள், பிரெட்டு, ரொட்டி, பால், பெட்ஷீட் மற்றும் குடிநீர், டார்ச் லைட், தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி உள்ளிட்டவற்றை ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கணும். செல்போன், லேப்டாப், பவர் பேங்க் உள்ளிட்டவற்றை ஃபுல் சார்ஜில் வச்சுக்கிறதும் நல்லது. ஒரு மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தாலும் சரி, மாவட்டம் முழுதுக்கும் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தாலும் சரி, எல்லாமே ரெட் அலர்ட்ல தான் எடுத்துக்கொள்ளப்படும். உதாரணமா சென்னைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டதுன்னா அது சென்னையுடைய எல்லா பகுதிகளுக்கும் பொருந்தும். அடுத்து ஆரஞ்சு அலர்ட். ஒரு பகுதிக்கோ அல்லது ஒரு மாவட்டத்துக்கோ ஆரஞ்சு அலர்ட்டை வானிலை மையம் எப்போ அறிவிக்கும்னா மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் போது தான் கொடுக்கும். மிக கனமழைன்னு எப்படி கணக்கிடப்படும்னா மழை பொழிவு 12 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டருக்குள்ள பதிவாகும்னு கணிக்கப்படும் பொழுது அந்த பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்படும். இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் அங்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு இருக்கும்னு கணிக்கப்படுது. இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழை, காற்றுடன் கூடிய மிக கனமழை, போக்குவரத்து பாதிப்பு, பவர் கட் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால இந்த ஆரஞ்சு எச்சரிக்கை விழுக்கும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு ரெடியா இருக்கணும். சென்னை போன்ற நெரிசல் மிகுந்த நகரங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்படுதுன்னா கூடுதல் எச்சரிக்கையோட இருப்பது நல்லது. உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்பாடு செஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து மஞ்சள் அலர்ட். இந்த அலர்ட்டை கொடுத்தா அங்க கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கப்படுது. அந்த பகுதியில் மழைப்பொழிவு 6 முதல் 12 சென்டிமீட்டர் பதிவாகும். இடி மின்னலுடன் கூடிய கனமழை, காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை சுற்றி வெள்ளம் சூழும் நிலை ஏற்படும். போக்குவரத்து தடை, மின்தடை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. பொதுவா 4 வண்ணங்கள்ல வானிலை மையம் எச்சரிக்கை கொடுக்குது. அதுல பச்சை நிறம் மட்டும் எச்சரிக்கையா கருதப்படாது. 6 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவை குறிக்கிறது தான் இந்த பச்சை நிற குறியீடு. இது ரொம்பவே இயல்பான மழைப்பொழிவா இருக்கிறதால இதை எச்சரிக்கையா எடுத்துக்கிறது கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.